அன்பாக தமிழ் உடங்களே உங்களை டிவைன் லைட் டெரட்டா சாட்சி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காதல் சொல்ல நினைப்பது என்ன சேனல் மெசேஜஸ். அது எப்படின்னா உங்களோட எனர்ஜி பார்த்துட்டு கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இல்லைன்னா உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அதோட நீங்கள் நேசிக்கிறவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட எனர்ஜி. வா டைரக்ஷன் கார்டியன், சூஸ் யுவர் பாத். இது உங்களுக்காக இருக்கலாம், இல்லைனா மாஸ்குலின் எனர்ஜிக்காக இருக்கலாம். இட்ஸ் டைம் டு சூஸ் யுவர் பாத். உங்கள் பாதை எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. நீங்கள் எந்த பாதையில் போனீங்கனாலும் நீங்கள் ப்ரொடெக்டட். ஏன்னா 4 டைரெக்ஷனையும் 4 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பாதையில் போகலாமா அந்த பாதையில் போகலாமா அப்படின்னு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போங்க. அனிமல் கார்டியன், ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ், நாட் இன்ட்யூஷன், இன்ஸ்டிங்ஸ். அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்னு ஒன்று சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியும் எங்கே ஆபத்து வரும், எது எப்படி இது பண்ணுறது. அந்த அனிமல் எப்போவுமே பெருசாக யோசிக்காது. அந்த அனிமல் இன்ஸ்டிங்கில் தான் வேலை செய்யும். இப்போ ஸ்பிரிட்ஸ் உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, பெருசாக எதையும் குழப்பிக்க வேண்டாம். ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் போங்க. அதில் நீங்கள் பெருசாக எதையும் யோசிக்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் ட்ரஸ்ட் த அன்னோன். இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்கள் எந்த பாதையில் போனீங்கனாலும் உங்கள் பாதை ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட். நீங்கள் பார்த்திங்கன்னா இது ஃபெமினன். ஓகே, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஏன்னா இது மாஸ்குலின் எனர்ஜி, இது ஃபெமினன் எனர்ஜி. ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். ஃபெமினன் உங்களோட அந்த உணர்வை நம்புங்க. உள்ளுணர்வு கிடையாது, உணர்வுகளை நம்புங்க. உங்களுக்கு இப்போ உங்கள் பாடியே உங்களோட டைரக்ஷன் தான். அது நம்புங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், உங்களுக்கு நல்ல வைப் இருக்குது. அதனால் நீங்கள் பெட் வளர்த்தலாம், இல்லைனா நிறைய நேச்சுரல் சீனில் இருங்க. உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட சயின்ஸோ பேர்ட்ஸ் அனிமல்ஸ் மூலம் வரலாம். இது வரலாம் தான், கன்ஃபார்மாக வரணும்னு இல்லை. பட் உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. மாஸ்டர் எனர்ஜிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழப்பிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. எந்தையாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகணும். எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பாதை ப்ரொடெக்டட். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தெரியாத எதிர்காலத்தை நம்பி போகலாம் அப்படிங்கிறது மாஸ்குலினுக்கு. பயப்பட தேவையில்லை, எல்லாமே ப்ரொடெக்டட். இது டிவைன் யூனியன், டிவைன் லவ் அப்படின்னா எல்லாமே ப்ரொடெக்ட். நீங்கள் கண்ணை மூடிட்டு போனாலும் அந்த பாதை சரியான பாதையாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாதையை நீங்கள் எந்த பாதையை வேணால் சூஸ் பண்ணலாம். அந்த பாதை கடைசியாக அந்த காதலில் தான் போய் முடியும். ஸோ இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு குழப்பிட்டு நடு ரோட்லேயே, அதாவது இந்த கிராஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, அங்கே நிற்க தேவையில்லை. பிளெஸ்ட் ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் எப்போவுமே பிளெஸ்ட். நீங்கள் இருக்கிறது ஒரு கோல்டன் எக்கில். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெர்மைட், அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் விங்ஸோடு இருக்கீங்க. இந்த மாஸ்குலின் இல்லைன்னா ஃபெமினன் எனர்ஜி 2 பேருமே திங்கர்ஸ், ஆழமாக யோசிச்சு செய்கிறவங்க. நோ பிளேஸ் லைக் ஹோம். இந்த மாஸ்குலினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான். இதை தான் ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க. நீங்கள் தான் இந்த மாஸ்குலினோட ஹோம், ஸ்வீட் ஹோம். எங்கே சுற்றினாலும் அது வீடு மாதிரி வராது. அதனால் எந்த சூழ்நிலையில் இந்த மாஸ்குலின் இருந்தாலும் சரி, உங்களோட இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம். இதை ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க. இந்த மாஸ்குலின் மேபி ஏதாவது டெசிஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் உங்களோட இன்ட்யூஷனை போட்டு குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்மளுக்கு உங்கள் உடம்பே அனிமல்ஸ்க்கு எப்பவுமே அந்த பாடி தான், அந்த சென்ஸ் தான் அவங்களுக்கு வேலை செய்யும். இன்ட்யூஷன் இல்லை. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட பாடி ரியாக்ஷன், அதாவது சில சமயம் திடீர்னு நம்ம ஷேக் ஆகும். திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு யாரோ நம்ம பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும். அது பாடியோட சென்சஸ் ரியாக்ட் ஆகுறது. அந்த மாதிரி சென்சஸை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. இதுதான் ஃபெமினனுக்கு. பாப்போம் மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா. Channel messages from their person spirits. Masculine order messages to feminine. Masculine order messages. என்ன சொல்ல விரும்புகிறாங்க? Channel messages spirits. Ace of Pentacles. கண்டிப்பாக நியூ பிகினிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க நிச்சயமாக இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அப்டிக்கல்ஸ் வந்தாலும் அவங்க அதை தாண்டி வெளியில் வருவேன்னு சொல்கிறாங்க. விக்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 6 of Wands பார்த்திங்க அப்படின்னா அப்டிக்கல்ஸ் ஓவர் கம் பண்ணி வரப்போகிற வெற்றி. இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நான் எல்லா தடையும் கடந்து வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது பாட்டம் டெக்கில் பார்த்திங்கன்னா 3 ஆஃப் சோர்ட்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ வலி எவ்வளோ வேதனைகள் இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதை தாண்டி இந்த காதலுக்காக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாஸ்குலின் எனர்ஜி. கிட்டத்தட்ட அதுதான் ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். மாஸ்குலின் எனர்ஜிக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் தான், சூஸ் த பாத். எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயந்துட்டு நிகழ்காலத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுக்கான கைடன்ஸ். அது நிச்சயமாக இந்த மாஸ்குலின் எனர்ஜி கேட்பாங்க. அது உங்களுக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்பிரிட்ஸ், உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அது சொல்கிறாங்க. ஹீ இஸ் கோயிங் டு சூஸ் அ பாத். எவ்வளோ நாளைக்கு கிராஸ் ரோட்லேயே நிற்க முடியும், அதுதான் அவங்க சொல்கிற விட. நாங்கள் புஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. So you don't worry, feminines. Please press channel messages from this masculine energy. Channel messages from this masculine energy. ஓகே, அவங்க இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் அவங்க இருக்கிற இடத்துல வந்து அவங்க ஒரு இடத்த விட்டு விலகி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடம் வந்து மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை துரோகம் பண்ண இடமா இருக்கலாம், இல்லை ஜாபாக கூட இருக்கலாம், மேபி ஜாப் மாற்றுற சுச்சுவேஷனில் அவங்க இருக்கலாம். ஸோ ஒரு அளவுக்கு செட்டில் ஆன வாட்டி அவங்க வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு துரோகத்தை விட்டு அவங்க விலகி வந்துட்டுருக்காங்க. அந்த துரோகம் வந்து எதனால் நடந்தது அப்படின்னா உங்களை பிரிக்கிறதுக்காக நடந்த துரோகம். அதை தான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த காதல் நிச்சயமாக கல்யாணத்தில் முடியும். எவ்வளோ அதுக்கு போராட வேண்டி இருந்தாலும் நான் போராடி இந்த காதலை வந்து கண்டிப்பாக கல்யாணத்தில் கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொல்கிறாங்க. ஹேங்க்டு மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டக் எனர்ஜி, இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஹேங்க்டு மேன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வரது ஃப்யூச்சரில் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கப்ஸ். இந்த மாஸ்குலின் எனர்ஜி எங்காவது மாட்டிகிட்ருக்கேன், அதாவது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. நான் வந்து மாட்டிகிட்ருக்கேன், அதே சமயம் வந்து இந்த மாஸ்குலின் சொல்கிறாங்க நான் கொஞ்சம் கோவமாகவும் இருக்கேன், அந்த கோவத்தெல்லாம் உன் மேலே ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலை, அதனால தான் நான் உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கேன், என்னை சுற்றி நிறையா துரோகங்கள் நடக்குது, இந்த கனெக்ஷனை வந்து கவுக்கிறதுக்கு வந்து நிறையா பிளான் நடக்குது. பட் இந்த மாஸ்குலின் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ட்ரபிள் போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த ட்ரபிள் முடிய போகுது. அந்த ட்ரபிள் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இந்த காமிக் பீப்புள் ட்ரை பண்ணாலும் இல்லை, அது வந்து எண்டு கார்டு ஸ்பிரிட்ஸ் போட போகிறாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக ஆவாங்க. இந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியும். நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் ஜேர்னி மேட் ஃபார் ஈச் அதர், அந்த எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்வான், அதாவது அன்னம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எவ்வளோ பாலில் தண்ணி கலந்து வச்சாலும் பாலை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, ஒரு பிளெஸ்ஸிங் அதுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்களும் இந்த ஃபெமினனுக்கு எவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்தாலும் சரி, இந்த மாஸ்குலினை பற்றின விஷயம் அப்படின்னா உங்களால் எவ்வளோ குழப்பம் இடையில இருந்தாலும் உங்களால் எது கரெக்ட் அப்படின்னு ஈஸியாக பிக் பண்ணிட முடியும். அதனால ஸ்பிரிட் சொல்கிறாங்க ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங் நாட் இன்ட்யூஷன். உங்களோட அந்த வைப்ரேஷன், அந்த பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் ஈஸியாக அந்த மாஸ்குலினை பற்றி உங்ககிட்ட யாரும் வந்து பொய் சொல்லிட முடியாது. மேபி அதனால தான் இந்த கனெக்ஷன் சர்வைவ் ஆகுது. இந்த மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கேன், ஆனால் செம்ம கோவத்தில் இருக்கேன், செம்ம கானில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அவங்களுக்கு தெரியுது எல்லா குழப்பங்களும் வந்து விலகி போயிட்டுருக்கு. இந்த பார்த்திங்கன்னா இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சுற்றி நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து நல்ல விஷயம். இந்த குழப்பங்கள்லாம் தடுக்க நினச்சாலும் அந்த வீல் சுற்றுறதை நிறுத்த முடியல. ஸோ அப்படி தான் உங்கள் சூழ்நிலையும். எவ்வளோ தூரம் கயிறு போட்டு கட்ட நினச்சாலும் சரி, இந்த மாஸ்குலினை கட்டி போட நினச்சாலும் சரி, அவங்க வந்து ஜம்ப் பண்ணி முன்னாடி வர மூடில் இருக்காங்க. ஸோ இந்த 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஃபினான்ஷியல் பெட்ரேயலாக இருக்கலாம், இல்லைனா இந்த காதலை கவுக்கிறதுக்கு ஃபேமிலி செஞ்ச பிளானாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த மாஸ்குலின் அந்த விஷயத்தை விட்டு விலகி வந்துட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக விலகி வருவேன், வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் நான் வந்து எந்த எனர்ஜியில் இருக்க போகிறதில்ல, அவங்களே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ஷ்டம் வந்து என் பக்கம் வருது, கூடிய சீக்கிரம் வந்து என் காதலை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கேன், அவங்க எமோஷனலாக பேலன்ஸ் ஆகிட்டுருக்காங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. Clarify the 7 of Swords energy. Father of Swords energy. Blockage. Karmic masculine energy. Arrogant masculine energy. இந்த மாஸ்குலினை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இந்த மாஸ்குலினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனால தான் கிளாரிட்டி வருது.
அவங்க ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறாங்க. 3 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது இல்லை, ஃப்யூச்சர் பிளான். கண்டிப்பாக ஃப்யூச்சர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க உங்களோட லைஃப்க்கு. ஆனால் அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு ஞானம் வந்திருக்கு, ஒரு புரிதல் வந்துருச்சு எப்படி இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு. 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. பெரிய துரோகம் தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த துரோகம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க போகிறது. இது வந்து எண்டிங் கார்டு, டஃப் சைக்கிள்ஸ் வந்து முடிய போகிறது. ஜட்ஜ்மெண்ட், இந்த கார்டை தான் நான் தேடிட்டு இருந்தேன். டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இது வந்து உண்மையாக ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து இவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு கோர்ட் கேஸில் ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஃபால்ஸ் கோர்ட் கேஸில் மாட்டி விட்டுருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாஸ்குலர்ஜி அதுலேருந்து மேலே வருவாங்க. லைக் ஜீசஸ் உயிர் தெழுந்த மாதிரி தான். எவ்வளோ பிரச்சனையை அவங்க மேலே போட்டாலும் சரி, அதை தாண்டி அவங்க மேலே எழுந்து வருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக டார்க். இதை பற்றின வவ்வால் எல்லாமே அதை தாண்டி ஒரு அழகான ஒயிட் பிஜன் மேலே பறந்து வருது. அந்த பிஜன்றது அப்படி ஒரு ஒளி. இந்த மாஸ்குலர் வந்து இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஒரு ஞானிக்கும் சாமியாருக்கும் இடையில ஒரு புரிதலோடு வர போகிறாங்க. ஸோ இது உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங். அந்த மாஸ்குலர் இதுக்கப்புறம் வந்து உங்கள் காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாஸ்குலர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு யாராவது நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் பதிலாக இருக்கும். ஒரே போடு ஏஸ் ஆஃப் சோர்ஸ், கிளாரிட்டி. அதாவது ரொம்ப குழம்பி ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த விஷயத்தில் நம்மளை யாரும் குழப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு தெளிவுக்கு தான் கடவுள் வந்து இந்த மாஸ்குலர் இத்தனை பிரச்சனைகளை கோத்ரூ பண்ண வைக்கிறாங்க. இந்த அடி விழுறதுக்கு காரணம் இந்த அந்த அன்ஷேக்கபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாற்ற முடியாத, அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இந்த மாஸ்குலனுக்கு இந்த காதல்லையும் வரணும், இந்த ஸ்பிரிட்ஸ் மேலேயும் வரணும், இந்த யூனிவர்ஸோட அந்த டிவைன் பிளான் மேலேயும் வரணும். அப்புறம் ப்ரிசைஸ் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே வந்து கடவுள் வந்து ஒரு ஃப்ளோவில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு கெடுதல் உங்களுக்கு நடந்ததுன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும். நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்ல ஜீவன் அப்படின்னா அந்த தண்டனையை பார்க்கறதுக்கான பிராப்தம் உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். அதாவது உங்கள் கண்ணு முன்னாடி தான் அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கோ இல்லை இந்த மாஸ்குலனுக்கோ யாராவது கெடுதல் பண்ணாங்க, அது காமிக் மாஸ்குலனாக இருக்கட்டும், பவர் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு ஈகோவில் ஏதாவது பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கான தண்டனை நிச்சயமாக காத்துட்ருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் பனிஷ்மெண்ட்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. 10 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 10 ஆஃப் சோர்ட்ஸ். டஃப் சைக்கிள்ஸ் ஆர் எண்டிங். இந்த மாஸ்குலன் வந்து பெரிய பெரிய விஷயங்களை முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ முடிக்கிறதுக்கான நேரம் தான் இங்கே. அவங்க இன்னும் முடிக்கல அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் அந்த யூனிவர்ஸ் வந்து அவங்கள இன்னும் நம்பலை. அதுக்காக தான் திரும்ப அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணி இந்த மாஸ்குலனை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாஸ்குலன் என்றைக்கு அந்த பரீட்சையை பாஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கான நல்லது தான் ஃபெமினன்ஸ். ஸோ இந்த பிரிதல், இந்த பேசாமல் இருக்கிறதோ இல்லை வந்து கொஞ்சமாக பேசுகிறது, என்ன சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் நன்மைக்கு தான். உங்களோட எதிர்காலத்தோட அமைதி இல்லைன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான கல்யாண வாழ்க்கைக்காக தான் இதெல்லாம் நடக்குது. குழப்பத்தோடு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குழம்பி எவ்வளோ பிரச்சனை வரும். அதனால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிட்டோன்னு ஃப்ரீயாக விடுங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாஸ்குலின் எனர்ஜியாக அந்த மாஸ்குலின் வந்து உங்கள் முன்னாடி நிற்பாங்க. கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க. அவங்கவுங்க காமிக் லெசன் அவங்கவுங்க கற்றுக்கிட்டோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. ஓ மை காட். சரி, நான் எல்லாத்தையும் படிக்க போதில்லை, மேலே தெரிகிற கார்டு மட்டும் படிக்கிறேன். ஐ வாஸ் இன் டினையல். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காதலில் இந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ்லலாம் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தாலும் அவங்க வந்து அதை இல்லை இதெல்லாம் போய் நாம தான் பெருசாக கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சி அதை தள்ளி வச்சுட்டாங்க. எல்லாம் அதுக்கு சரியான மரியாதை கொடுக்கல. அதனால தான் இப்போ ஸ்பிரிட்ஸ் வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, இன்ட்யூஷன் இருக்குது. இப்போ தான் இன்ட்யூஷன் வருது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். மேபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அனிமல் பேர்ட்ஸ் கிட்டேருந்து அவங்களோட இன்ஸ்டிங்க்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்யூஷனையும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் நடக்கும். யூ கேன் லேர்ன். ஆக்சுவலாக பேர்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நம்ம அனிமல்ஸ் கிட்டேருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக ஐ ஹேட் ஹவு மச் பெயின் ஐ ஹவ் காஸ்ட் யூ. இந்த மாஸ்குலினுக்கு இப்போ நல்லா தெரியுது அவங்க எவ்வளோ தூரம் சொதப்பியிருக்காங்க அப்படின்னு. ஐ எம் நாட் யூஸ் டு த லவ் யூ கிவ் மீ. இந்த மாதிரி ஒரு காதல் தான் அவங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த குழப்பம். இவ்வளோ தூரம் ஒரு அன்பை அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்க முடியுமா, நான் எதுவுமே பண்ணல, எப்படி இவ்வளோ தூரம் என்னை நேசிக்க முடியும் அப்படின்ற அந்த குழப்பம் தான் நிறையா பிரச்சனைக்கு உங்கள் காதலில் காரணம்.
ஐ பிலீவ் இன் அவர் கனெக்ஷன் மோர் தென் எனிதிங். இந்த கனெக்ஷன் அவங்க வந்து இப்போ ரொம்பவும் நம்புகிறாங்க. எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப நம்புறது இந்த கனெக்ஷன் தான். த சைலன்ஸ் பிட்வீன் அஸ் இஸ் கில்லிங் மீ. மேபி நீங்கள் வந்து கோச்சிட்டு போயிருக்கலாம், இல்லைனா ஒரு பிரேக் விழுந்திருக்கலாம் இந்த குழப்பங்கள்னால, இல்லைனா அவங்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு பெருசாக பாதிக்குது. ஒன் டே வி வில் பி டுகெதர் அகேன். சி சச் அ கான்ஃபிடென்ஸ். அதுதான் இந்த மாஸ்குலின். அதுதான் இங்கே ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க. இந்த நீங்கள் என்ன வேணால் நடக்கட்டும், ட்ரஸ்ட் த ஃப்யூச்சர். அந்த அன்னோன் நடக்குமா நடக்காதா, வேண்டாம் நடக்கும் கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே இந்த ரீடிங்கில் பார்த்தோம் 2 days பேக், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில். மெயினாக அதுதான். அந்த மாஸ்குலின் வந்து நிச்சயமாக ஒரு டைரக்ஷன் சூஸ் பண்ணும். அது வரைக்கும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஐ மிஸ் த வார்ம்த் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ். நீங்கள் இல்லாமல் இருக்கிறது, அவங்கள சுற்றி நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேக்வம், இல்லைனா ஒரு பெரிய ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணது. மிஸ்ஸிங் யூ, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பாப்பா வேறு ஏதாவது வருது? எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? மாஸ்குலின் எனர்ஜி, மெசேஜ் ஃப்ரம் மாஸ்குலின் எனர்ஜி. இந்த மாஸ்குலினுக்கு இன்னும் இல்லை. இந்த மாஸ்குலினுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றின புரிதல் வந்திருக்கு. அவங்க வந்து இந்த மாஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வந்திருக்கு. இது வந்து டு யூ ஈவன் சீ மீ தட் வேணா அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கு. நீங்கள் உண்மையிலே அவங்களை நேசிக்கிறீங்களா, அவங்கள எப்படி நீங்கள் வந்து நான் இவ்வளோ கோழையாக இருக்கேன், இல்லை நான் இந்த மாதிரி பண்ணுறேன், எப்படி நேசிக்க முடியுதுன்னு குழப்பம் இருக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழப்பம் தெரியுது. லிசன் டு யுவர் ஹார்ட். இதுதான் இந்த மாஸ்குலின் உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களோட இன்ட்யூஷன், உங்களுக்கு மனசு என்ன சொல்லுதோ அதை செய். யூ ஆர் மை எவ்ரி திங். 10 of Cups எனர்ஜி. ஐ வுட் டூ எனி திங் ஃபார் யூ. இதுதான் உங்களுக்கு இந்த மாஸ்குலின் சொல்ல விரும்புகிறது. உங்களுக்காக அவங்க எதையும் செய்வேன்னு சொல்கிறாங்க. நான் இந்த கார்ட் பார்த்தேன், யூ ஹர்ட் மீ பட் தட்ஸ் ஓகேன்னு. பார்ப்போது என்ன. லெட்ஸ் சீ இது வந்து வெளியில் வருதான்னு. மேபி ஏதாவது பொய்யான செய்தியாக இருக்கலாம். இந்த மாஸ்குலின் இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். சில இந்த துரோகம் அது மாதிரி கூட இருக்கலாம். பட் லெட்ஸ் சீ. இனிமேல் இந்த மாஸ்குலின் வந்து அடுத்தவங்களுக்காக பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இது வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஐ திங்க் வி ஷுட் சி அதர் பீப்புள். இந்த எனர்ஜி வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த மாஸ்குலின் அடுத்தவங்களுக்காக பார்க்க மாட்டாங்க. இந்த மாஸ்குலின் அப்படி இருந்தால் இந்த மாஸ்குலினுக்கு வந்து இன்னும் கோழைத்தனத்தோட சாயல் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு ப்ளே த ப்ளேம் கேம் அட் ப்ரெசென்ட். ஏன்னா அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். லெட் மீ ஹோல்ட் யூ. இனிமேல் இந்த மாஸ்குலின் கொஞ்சம் காமிக் எனர்ஜி இருக்குது. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அதனால தான் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து அவங்க கோழைத்தனத்தினால, கையாளாகாத தனத்தினால ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. இந்த துரோகத்துக்கு வந்து எதிர்த்து நிற்க முடியல. அதனால தான் இங்கே டிவைன் ஜட்ஜ்மெண்ட் ப்ளே ஆகுது. இன்னுமே இந்த மாஸ்குலின் வந்து 10 of Swords and 10 of Wands எனர்ஜியில் தான் இருக்காங்க. இதை கவர் அப் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்க, யூ ஹர்ட் மீ, அதனால தான் நான் வந்து ஐ எம் ஸ்டேயிங் அவே, தட்ஸ் ஓகே, இந்த மாதிரி ப்ளேம் கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பெஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். மாஸ்குலின் வந்து இந்த பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டா தான் உங்ககிட்ட வர முடியும். அது வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலினை பிளாக் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னுமே இந்த மாஸ்குலினுக்கு காமிக் எனர்ஜி இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா விலகி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.